வெல்கம் டு அவர் சேனல் மனோனாஸ்திரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் அரையாண்டு பொதுத்தேர்வு 2023 சமூகவியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மானவனாஸ்திரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக நமக்கு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்திங்கன்னா சரியாக தவறா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 அல்லது 2 வாக்கியங்களில் விடையிறு சென்டென்ஸு. விஜயநகர் பேரரசின் 4 வம்சங்களில் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களை எழுதுக. தக்கான சுல்தானின் 5 சுதந்திர அரசுகள் யாவை? வளங்கள் வரையறை. எதிர்க்கட்சியினர் என்று அழைக்கப்படுவர் யார்? சட்டமன்ற தொகுதி என்றால் என்ன? அடுத்து பார்த்திங்கன்னா பொருந்தாததை வட்டமிடுக கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 5 × 3 50. இதில் பார்த்திங்கன்னா தலைக்கோட்டை பேரரசை பற்றி எழுதுக. மன்தப் சாரி முறையினை பற்றி குறிப்பு வரைக. வேறுபடுத்துக. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள், உயிருள்ள வளங்கள், உயிரற்ற வளங்கள். சுற்றுலாவின் அடிப்படை கூறுகள் யாவை? தமிழ்நாட்டில் உள்ள ஏதேனும் 5 கடற்கரையின் பெயர்களை எழுதுக. மாநில அரசின் சில துறைகளின் பெயர்களை குறிப்பிடுக. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய வரைபடத்துடைய முக்கிய மலை வாழிடங்கள் ஊட்டி, மணலி, சிராஃபுச்சி, மவுண்ட்டு, டார்ஜிலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் 2ஆம் பருவம் தொகுதறி மதிப்பீடுக்கான 2023-24க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் கூட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பொறுத்துக. கீழ்காணும் எல்லா வினாக்களுக்கும் விடையிலி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 8 வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையிலி. விஜயநகர் அரசின் அரசமைப்பு முறையினை பற்றி எழுதுக. தக்கான சுல்தானின் 5 சுதந்திர அரசுகள் யாவை? 1526 பானிபோட் போர் ஏற்படுவதற்கான சூழலை எழுதுக. கார்பன் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் நிலக்கரியின் வகைகளை கூறு. வேறுபடுத்துக. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். சுற்றுலா வரையறுக்க. வேறுபடுத்துக. சமய சுற்றுலா மற்றும் சக சுற்றுலா. மாநில ஆளுநரை ஆகுவதற்கான தகுதிகள் யாவை? லோக் அதாலத் பற்றி எழுதுக. உள்ளூர் ஊடகத்தின் முக்கியத்துவம் யாவை? ஊடகத்தின் ஏதாவது 2 பொறுப்பினை கூறு. குறிப்பு வரைக. சவுத் மற்றும் அது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 × 5 50. இதில் கிருஷ்ண தேவராயரின் பணிகள் மற்றும் சாதனைகளை குறிப்பிடுக. மராத்தியர் ஆட்சியில் சிவாஜியின் சிறப்பு அம்சங்களை மதிப்பீடுக. புதைப்படிவ எரிபொருள் வளங்கள் யாவை? சிலவற்றை எழுதுக. சுற்றுலாவின் புவியியல் காரணிகளை விளக்குக. முதலமைச்சர் மற்றும் கேபினெட் அமைச்சர்களின் பணிகள் யாவை? ஊடகத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் குறிக்கவும். சூரத், மதுரை, கள்ளிக்கோட்டை, கோவா, தஞ்சாவூர், டெல்லி, சென்னை, மும்பை. அல்லது கொடுக்கப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் ஏதேனும் 6 வளங்களை வந்து குறிக்க சொல்லியிருக்காங்க. சூரிய ஆற்றல், காற்றாற்றல், தங்கம், இரும்பு, மைக்கா, காப்பர், நிலக்கரி, பெட்ரோலியம். ஸோ இதில் கூட கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பருவம் தொகுதறி மதிப்பீடு SA 2023-24 சமூகவியலுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் ஆஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பொருத்தமான வார்த்தையை தேர்ந்தெடுக்க. அதே மாதிரி வந்து சுருக்கமாக விடையளிக்கும் ஏதேனும் 6க்கு மட்டும் 6 × 12. இதில் பார்த்தீங்கன்னா மராத்தியரிடமிருந்து பக்தி இயக்கத்தின் தாக்கம் பற்றி கூறு. வளங்கள் வரையறு. தமிழ்நாட்டில் ஏதேனும் 5 கடற்கரையின் பெயர்களை எழுதுக. எதிர்க்கட்சியினர் என்று அழைக்கப்படுவர் யார்? ஊடகத்தின் ஏதாவது 2 பொறுப்புகளை கூறுக. இந்தியாவில் உள்ள ஏதேனும் 5 மலைவாடியங்கள் பெயர்களை எழுதுக. தலைக்கோட்டை போரை பற்றி எழுதுக. அடுத்து 4 × 5 20. கிருஷ்ண தேவராயரின் பணிகள் மற்றும் சாதனைகளை குறிப்பிடு. அக்பர் கற்றலின் பாதுகாவலன் மதிப்பிடுக. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் வெவ்வேறு வளங்களை விளக்குக. தமிழ்நாட்டில் உள்ள நீர்வீழ்ச்சியினை பற்றி சுருக்கமாக விளக்குக. ஆளுநரின் அதிகாரத்தை விவரி. ஊடகத்தினால் ஏற்படும் நன்மைகள் யாவை? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மேப் வந்து கொடுத்துருக்காங்க. டெல்லி, பானிபாட், ஆக்ரா. அதுக்கு கீழே வந்து நமக்கு 2ஆம் பொது தேர்வு தொகுதறி தேர்வு 2023 7ஆம் வகுப்பு சமூகவியலுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட கொஸ்டின்ஸும் நல்லா பார்த்துருப்போங்க. இதில் இருக்கிறது உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ 2 மதிப்பெண் வினாக்களை மட்டும் நல்லா ஃபுல்லாக பார்த்துருப்போங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் விஜயநகர் அரசின் 4 வம்சங்கள் மிக சிறந்த ஆட்சியாளர்களை எழுதுக. தக்கான சுல்தானின் 5 சுதந்திர அரசுகள் யாவை? 1526 பானிபாட் போர் ஏடுவதற்கான சூழலை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் நிலக்கரியின் வகைகளை கூறுக. சுழல் சுற்றுலா குறித்து சிறுகுறிப்பு வரைக. லோக் அதாலத் பற்றி எழுதுக. ஊடகம் என்றால் என்ன? அடுத்து 3 × 5 50. கிருஷ்ண தேவராயரின் பணிகள்.
புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் வெவ்வேறு வகைகளை எழுதுக, சுற்றுலாவின் புவியியல் காரணிகளை விளக்குக, முதலமைச்சர் மற்றும் கேபினெட் அமைச்சர்களின் பணிகள் யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய வரைபடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அரையாண்டு பொறுத்து இருக்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அடிக்கடி கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் நிலக்கரியோட வகைகள் பாருங்கள் நல்லா. அதேமாதிரி லோக் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பேங்க் கூடிய கொஷினை மட்டும் நல்லா பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் மினிட் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய கொஷின் பேங்கை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நல்லா எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் பொறுத்த வரைக்கும் ஃபெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஸோ 5th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 6th அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நமக்கு 2 மார்க்கு 5 மார்க்கு இந்த மாதிரி நிறைய கொஷின் டீட்டெயில்டாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டில் உள்ள ஏதேனும் 5 கடற்கரையின் பெயர்களை எழுதுக. எதிர்க்கட்சியினர் என்று அழைக்கப்படுவர் யார்? ஊடகத்தின் ஏதாவது 2 பொறுப்புகளை கூறுக. இந்தியாவில் ஏதேனும் 5 மலையிடங்கள் பெயர்களை எழுதுக முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது வந்து தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஆஃப் ஐடிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். அதேமாதிரி ஆனுவல் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.